வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்னைக்கு எப்படி பூண்டு குழம்பு பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது சிம்பிளா, சுவையா, காரசாரமா இருக்கும். யார் வேணா பண்ணலாங்க. எலுமிச்சை சைஸ் புளிய 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் போடுங்க. அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 4-5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இதோட 20 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் ஒரு 30 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுங்க. பூண்டு கலர் கொஞ்சம் மாறும், வாசனையும் வரும். இந்த மாதிரி கலர் மாறின அப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்கங்க, அது கொஞ்சம் ஸ்வீட் ஆகிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து கலந்து விடுங்க. இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எண்ணெய் கொஞ்சம் இருந்தால் தான் அந்த குழம்பு நல்லா இருக்கும். நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு நல்லா குக் பண்ணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்க. எண்ணெய் பிரிஞ்ச அப்புறம் கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விடுங்க. இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. எண்ணெய் பிரிகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தப்புறம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்து கலந்து கொடுங்க. உப்பு காரம்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 to 4 நிமிஷம் சிம்லேயே குக் பண்ணுங்கள். எண்ணெய் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரும். அப்பப்போ கலந்து கொடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. பதம் பார்த்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சாதத்துக்கூடையும் அப்பளத்துக்கூடையும் சுட சுட சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.